அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் சுவிட்சர்லாந்தில் ஒரு சில குழுக்கள் இணைந்து தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு என்ற ஒரு போர்வையில் ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் உறவுகளும் ஆதரவு வழங்கவில்லை, மாறாக எதிர்ப்பைத்தான் தெரிவித்தார்கள். இது பல நாடுகளில் இவைன்ற திட்டங்கள் நடைபெற்று அது படுதோல்வியில் முடிஞ்சது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற வீர வணக்க நிகழ்வை யாரும் பெருசாக கணக்கெடுக்க இல்லை. இலங்கையில் இருக்கிற எந்த ஊடகங்களும் அதை பதிவிட இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு குழுக்களால் செய்யப்படுற ஒரு திட்டம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்த குழுக்களை பற்றி ஏற்கனவே பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டது. இந்த குழுக்கள் கேபியின் பின்னணியில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செய்கிறார்கள் என்ற ஒரு நிலப்பாடு தான் மக்களிடையேயும் அரசியல் ஆய்வாளர்மார் புத்திஜீவிகள் மட்டத்திலேயும் இருந்தது. இவர்கள் கடந்த 2009 இருந்து 2025 வரையான காலப்பகுதியில் உருப்படியாக இந்த வேலைகளையும் செய்ததாக வரலாறுகள் கிடையாது. மாறாக சொத்து குவிக்கிறது, நிதிகள் கொள்ளையடிக்கிறது, மக்கள்கிட்ட வசூலிக்கிறது, தாங்கள் வாழ்க்கைகளை நடத்துறது. அப்போ இந்த குழுக்கள் வருஷம் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டறிவினோம், அது படுதோல்வியில் முடிகிறது. அப்போ இந்த குழுக்களை என்ன செய்து விட்டோம்னு சொன்னால், அந்த எளிய சிறார்களுக்கு ஒரு பிழையான ஒரு பிம்பத்தை சொல்லி தேசிய தலைவர் வீரச்சாவடைஞ்சு விட்டார்ன்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு அந்த சிறார்களையும் கொண்டு ஆக்கள் துறைக்கு அந்த பிள்ளைகளை மாலைகள் போட பண்ணி தேசிய தலைவருக்கு அவர் வீரச்சாவடைஞ்சு விட்டார்ன்னு சொல்லி அவர்களை ஒப்பாரி விட்டு அள வச்சு ஒரு நிகழ்வை செய்திருக்கிறார்கள். நாளைக்கு தேசிய தலைவர் வரைக்கும் இந்த குழந்தைகள் தாய் தந்தையரை கேட்க போயினா, ஏன் எங்களுக்கு இவ்வாறான ஒரு பொய்யலை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கள்னு சொல்லி. அப்போ இதுக்கு இந்த தாய் தந்தையர் சரியான பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படத்தான் போகுது. ஏன்னா உண்மையில் தேசிய தலைவர் வீரச்சாவடையே இல்லை. அவர் இருக்கிறதுக்கு பலத்த ஆதாரங்கள் எல்லார்கிட்டையுமே இருக்குது. நேரில் போய் சந்திச்சிருக்கிறார்கள். தங்கச்சி துவாரகான்ற வெளிப்பாடு 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக போய் தங்கச்சியோட கதைச்சிருக்கிறார்கள். அம்மான் பல பேரோட கதைச்சொன்றிருக்கிறார். அப்போ இந்த பக்கத்தில் அதோட அம்மான்ற மைத்துனரோட கூடிய அம்மான் 20 நிமிஷம் கதைச்சிருக்கிறார். இதை விட உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை வரைக்க இந்த குழுக்கள் கேபி இந்த நிகழ்ச்சி நிரலில் சிங்கள பேரினவாத அரசாங்கம் தங்கள நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைவாக கேபியை தலைவராக கொண்டு வர காண்டி கேபிக்களால் புலம்பெயர்ந்த சில புலிகளை கையாண்டிருக்கிறார்கள். இந்த சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற வீரவணக்க நிகழ்வு மண்டபத்துக்கு சுவிஸில் இருக்கிற இலங்கை எம்பசியால் தான் காசு வழங்கப்பட்டதாக ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னாது லட்சக்கணக்கான பிராங்கு செலவழிக்கப்பட்டிருக்கு அந்த ஹோட்டலுக்கு மட்டும். ஆனால் ஒரு பக்கத்தால் மக்கள்கிட்டையும் காசு சேகரிக்கப்பட்டிருக்கு. அது இந்த கொள்ளை கூட்டம் வளமையாக சேகரிக்கிற மாதிரி அது கொள்ளையடிச்சிருக்கலாம். ஆனால் இது இலங்கை இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்குள்ளே தான் இந்த வீர வணக்க நிகழ்வு அரங்கேற்றப்பட்டது. இப்போ இதில் இந்த வீர வணக்க நிகழ்வுக்குரிய ஏற்பாட்டு குழுவில் 1-2 பேர் இதை இந்த சுவிஸில் இருக்கிற இலங்கைக்கான தூதரகம் இந்த கொட்டலுக்குரிய காசை கட்டினதை கண்டு அறிஞ்சதால் இதில் ஒரு 3-4 பேர் இந்த நிகழ்விலிருந்து வெளியேறி இருக்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட இல்லை. உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த தகவலை நாங்கள் ஆதாரத்தோடு வெளியிடக்கூடிய சந்தர்ப்பம் சில வழியில் இருக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு பின்னணியில் தான் இந்த தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வு நடத்தப்பட்டது. இதை இலங்கையில் இருக்கிற ஊடகமோ யாருமே கணக்கெடுக்க இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் கணக்கெடுக்க இல்லை. அப்போ சுவிட்சர்லாந்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே போன இந்த லண்டன்லேருந்து கொஞ்சம் பேர் இந்த ஆட்டுப்பட்டி துயிலும் இல்லம்னு சொல்லி வேண்ட தங்களுக்குரிய வருவாயை ஈட்டுறதுக்காக துயிலும் இல்லங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த துயிலும் இல்லத்துக்குள்ளே போகிறவர்கள், அதுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகிறவர்கள் இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இந்த குழுவோடு சம்மந்தப்பட்டவர்கள், இந்த போலி குழுக்களோடு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இந்த நிகழ்வை செய்தார். இதால் இந்த குழுக்கள் மிக மோசமான முறையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு செய்து நிகழ்வு படுதோல்வியில் முடிஞ்சது. 2வது இயக்கத்தின் இருப்பு, தலைமையின் இருப்புன்றது அது 100% உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்.
அது நாளைக்கு வெளியில் வரைக்க இவியல் வந்து பலத்தொரு அவமானத்துக்கு உள்ளாக போயினா இவன்ற உண்மை முகம் வந்து வெளியில் வரத்தான் போகுது. இப்போ இதுக்கு பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு புலனாய்வு சதி ஒன்று இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் இயக்கம் உருவாகிய சில மாற்று அணிகள், மாற்று குழுக்கள் இந்த இயக்க உருவாக்க வந்து இயக்கத்துக்கு எதிராக, அன்னைக்கு எதிராக செயற்பட்டவர்கள் கடைசி அவர்கள் வந்து இராணுவத்தோடு போய் இணைந்தார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த குழுக்களுக்கு வந்து குழுக்கள் அப்படியான நிகழ்ச்சி திட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து வேறு. ஏனென்றால் அது மக்களால் போக வைக்க வேண்டிய சூழ்நிலை வேறு. வைக்க பாதுகாப்புன்றது இனி இவர்களுக்கு இல்லை. இந்த தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செய்த நிகழ்வு செய்தவர்களுக்கு பாதுகாப்புன்றது மக்களாலே இல்லை. அப்போ இவர்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களோட பாதுகாப்பை தேடி எந்த எதிரியால் வந்து இயக்கப்பட்டார்களோ அந்த எதிரின்ற காலடிக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்து வைக்க வரத்தான் போகுது. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதை விட இன்னும் மேலதிகமான தகவலை வந்து நாங்கள் பின்னர் வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.